வணக்கம் ரவி. திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூரை பொறுத்தவரை எப்பொழுதும் மக்கள் நடமாட்டம் வெகுவாக இருக்கக்கூடிய ஒரு நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாக உள்ள சூழ்நிலையில் திருப்பத்தூரிலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவிற்கு காப்போன காடு பகுதியில் உள்ளன. இந்த சூழ்நிலை திடீரென யாருடைய கண்களுக்கும் படாமல் ஒரு சிறுத்தை ஒன்று திருப்பத்தூர் நகரப்பகுதிக்கு சுற்றி உலாவி வருவதாக ஒரு தனிப்பட்ட நபருடைய தொலைபேசியிலிருந்து தகவல் வந்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து அப்படியே அந்த தகவல் தீயாய் பரவி நகரம் முழுவதும் வெளியே நிலையில அங்கும் இங்கும் பொதுமக்கள் பீதியில் உறைந்தனர். இதைத் தொடர்ந்து சரியான தகவலை கண்டறிய மாவட்ட நிர்வாகத்தை பொறுத்தவரை வனத்துறையினர், மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் விரைவாக அந்த சிறுத்தையை தேடும், அதாவது உண்மையாகவே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என்பது குறித்த தகவலை அறிந்து கொள்வதற்காக தேடும் பணியில் ஈடுபட்டனர். அப்போது உண்மை தகவல் தகவலை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பின்புறம் உள்ள ஒரு அரசு நிதியுதவி பெறும் பள்ளி, அதாவது அரசு மேல்நிலைப் பள்ளி, பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறுத்தை உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து அப்போது அதை கண்டறியக்கூடிய சூழ்நிலை தேடி கண்டறியக்கூடிய அந்த சூழ்நிலை வந்த பிறகு உள்ளே சென்று பார்க்கும்போது ஏற்கனவே அந்த சிறுத்தையின் மூலம் ஒரு முதியவர், அதாவது பள்ளியிலேயே பெயிண்டாக வேலை செய்யக்கூடிய ஒரு முதியவர் சிறுத்தையால் காது பகுதியில் தாக்கப்பட்டு அவர் ரத்த வெள்ளத்தில் இருந்துள்ளார். உடனடியாக அவரை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதைத் தொடர்ந்து அந்த பள்ளி வளாகத்திற்குள்ளவே அந்த சிறுத்தை நடமாட்டம் உள்ளதா என தேடி கண்டறிய மாவட்ட வனத்துறை அலுவலர்கள் உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டனர். ஆனால் அந்த தேடல் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதே வாட்ஸ்அப் வலைதளங்களில் அந்த சிறுத்தை அந்த பள்ளி வளாகத்திலிருந்து தப்பி ஓடி பக்கத்தில் உள்ள மற்றொரு பள்ளி, அதாவது அதுவும் தனியார் பள்ளி, அந்த பள்ளிக்குள் நுழைந்ததாக ஒரு தகவல் அந்த வாட்ஸ்அப் வீடியோவில் பரவி மேலும் ஒரு பீதியை கிளப்பி விட்டது. இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளும் இந்த பள்ளியில் உள்ள பள்ளி மாணவர்களை பாதுகாப்பாக மீட்டு அனுப்பும் பணியில் ஈடுபட்டனர். அதைத் தொடர்ந்து பக்கத்தில் உள்ள பள்ளியில் உள்ள மாணவிகளையும் அப்புறப்படுத்தும் பணியில், அதாவது பெற்றோர்களை வரவழைத்து பத்திரமாக மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்ட போது பக்கத்தில் அந்த பள்ளியிலிருந்து மீண்டும் தப்பி ஓடி அருகாமையில், அதாவது ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் இருக்கின்ற ஒரு கார் செட், அதாவது கார் பார்க்கிங் பகுதியில் செட் இருக்கிறது. அந்த கார் செட்டுக்குள்ள இருக்கின்ற ஒரு ஓட்டையில் எகிரி உள்ளே சென்று பாதுகாப்பாக உள்ளே மறைந்து இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற சூழ்நிலையில திருப்பத்தூர் நகர பகுதியில் பெரும் பீதி நிலவி வருகிறது.